சௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலிடி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான விளம்பி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி 13/6/2017 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். நம்ம சில நேரங்களில் செய்கிற உத்தியோகத்தை விட்டு வேறு உத்தியோகங்களுக்கு மாறணுன்ற சிந்தனை ஏற்படும். சில பேருக்கு நீண்ட காலமாக ஒரே வேலையை செய்து அலுப்புன்னு சொல்லலாம். இன்னும் சில காரணம் நம்ம எதிர்பார்த்த இலக்கை அடையலை அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணும்னு நீண்ட காலமாக ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வராது. இப்போ நம்ம சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறோம், பலவித இடையூறுகளை சந்திக்கிறோம். இல்லை முதலீடுகள் கையில் இல்லாமல் கூட இருக்கலாம். முதலீடு இல்லாத சூழ்நிலையில் கூட நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த காலம்லாம் கணிஞ்சு வரத்துக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? நம்ம சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் அது கைகூடி வரல, இல்லை உத்தியோகம் மாறணும். இந்த மாதிரி தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு இந்த உத்தியோக ரீதியான லாபம் கிடைக்க, இல்லை சொந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு என்ன விதமான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சில எளிய பரிகாரங்கள் வழிமுறைகள் உண்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர் பார்த்திங்கன்னா மிக விரைவில் வளர்ச்சியை நோக்கி போவான். ஒருத்தர் எக்ஸ்போர்ட் ஆரம்பித்தார். குறுகிய காலத்தில் 2-3 தேசங்களுக்கு சிறப்பான பொருட்களை அனுப்பிச்சி வச்சார். ஆனால் பார்த்திங்கன்னா அதே வேகத்தில் நண்பர் ஒருத்தரை நம்பி பெருந்தொகை கொடுத்து திருப்பி புறப்பட்ட இடத்துக்கு சேர்ந்துட்டார். இது சில பேரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்களை அவங்க அடையிறத பார்க்குறோம். ஆக ஒரு தொழில் வேகமாக வளர்ந்து திருப்பி வீழ்ச்சியை சந்திக்கிறதுனா அந்த மாதிரி சந்திக்காமல் இருக்கிறதுக்கும் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியறதுக்கும் சில வழிமுறைகள் பரிகாரங்கள்லாம் உண்டு. ஆனால் நான் திரும்ப சொல்கிறது, பெரியோர்கள் நமக்கு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நீ எதிர்காலத்தில் கூட பலன் தரக்கூடிய விஷயங்களை தான் பெரியோர்கள் சொல்லியிருக்கான். நாம் புரிஞ்சின்ற விஷயத்தில் தான் தடுமாற்றங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் சொந்தமாக தொழில் சிறக்க ஜெயிக்க நம்ம வீர ஆஞ்சநேயர் சுவாமியோ, இல்லை யோக ஆஞ்சநேயர் சுவாமியோ, இல்லை ஐயப்பனையோ, இல்லை யோக நரசிம்மரையோ, யோகத்தில் இருக்கக்கூடிய சுவாமியோ, வீரத்தில் இருக்கக்கூடிய சுவாமி, இல்லை வீரபத்ரன்னு சொல்லலாம்.